Hello friends, வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். மினி மிக்ஸிங்க 578 ரூபீஸ்க்கு மீஷோல வாங்கியிருந்தேன். இத பத்தி நிறைய ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்கி நம்ம மக்களுக்கும் ஒரு சின்ன டெமோ கொடுக்கலாம்னு சொல்லி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜார் இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல ஷார்ப்பான பிளேட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குங்க. ஸோ பிளாஸ்டிக்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீட் லெவல்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு உள்ளே வந்து மிக்ஸி ரன் ஆகும். ஒரு ட்ராவல் பர்பஸ்க்கு சின்ன சின்னதாக நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ட்ரை மசாலா அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துலாம் நானும் வாங்கினேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வர்த் ப்ரைஸ்னு சொல்லலாம். ஸோ 578 ரூபீஸ்க்கு நம்ம இந்த மிக்ஸி தாராளமாக வாங்கலாம். ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். பல்ஸை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பருப்பு வகைகளை வந்து அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால பல்சஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லாவே அரைப்பட்டுச்சுங்க. ஸோ மூடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே பட்டனை வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுத்துருதுங்க. சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சவுண்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் அந்த ஒர்க் வந்து நல்லாவே பண்ணுது. அதாவது அதோட பர்பஸ் என்னவோ ஃபுல்ஃபில் ஆகுதுங்க. ஸோ பொடியாக நல்லா அரைச்சி எடுத்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அரைச்சோன்னா இன்னும் நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து பேட்சஸ் நீங்கள் வந்து இந்த ரசம் பொடியெலாம் வந்து அரைச்சி நீங்கள் சமையல் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த மிக்ஸி இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசப்பொடி அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து வெறும் வரமிளகா இதில் வந்து பொடியாக ஆக மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஒரு சுற்றி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பை வந்து முக்கால்வாசி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதை அரைக்க மாட்டேங்குதுங்க. அதனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறைய இருக்கிற மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன பேட்சில் அரைச்சி பார்த்தேன், சரியாக அரைப்படலை. நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் அப்படின்றது கிடையாது. அதாவது நம்ம அதை கீழே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இதை ஓடும். நீங்கள் அந்த பட்டனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக அதை வந்து நம்ம அமைக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம நார்மல் மிக்ஸில் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணிவிட்டு அப்படி கையை எடுத்துட்டா அந்த வந்து ரன் ஆகாது. ஸோ கீழே அப்புறம் நான் பிடிச்சிட்டே இருக்கிறதுனால அது ரன் ஆகுது. இப்போ எடுத்துட்டா ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக போட்டதால் இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் ரன் ஆகியும் இப்படி தான் அரைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் சரி அந்த பிளேடை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி மிளகு சீரகத்தையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லாவே வந்து பவுடர் ஆச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வர்த்து. பட் வந்து நம்ம நார்மல் மிக்சியில் அரைக்கிற மாதிரி டக்குன்னு அரைக்க முடியாது. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன பேட்சஸாக இந்த மாதிரி அந்த கப்பு ஃபுல்லாக போட்டு அரைச்சிங்கன்னா தாராளமாக அரைச்சிக்கலாம். ஸோ ட்ராவல் பர்பஸ்க்கும் இல்லை வந்து நீங்கள் பேட்சலாக இருக்கீங்க, ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், மிக்ஸி எனக்கு இந்த பர்பஸ்க்கு போதும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரில் வந்து காஃபி கொட்டை அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ரசப்பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகு சீரகம்லாம் வந்து அரைச்சிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடுச்சு. இன்னும் ஃபைனாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அரைய விடலாம். ஹீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சில லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய புது ப்ராடக்ட்ஸான ரிவ்யூஸ் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஷார்ட்ஸில் டெய்லியுமே நான் வந்து நிறைய இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் போட்டுகிட்டே இருக்கேன். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.